வணக்கம் உறவுகளே. புதுச்சேரி 10 ரூபா சட்ட இயக்கத்துடைய நிறுவனர் ரகு என்கின்ற ரகுநாதன். மக்களே, நான் ஒரு வருடமாக வீட்டை இழந்து 1.25 வருடமாக வீட்டை இழந்து நடு ரோட்டில் தாய்ப்பாதை அமைத்துக் கொண்டு இருக்கிறேன் என்று அனைவருக்கும் தெரியும். ஒன்று இல்லை மக்களே, பல மாதமாக என்ன சொன்னார்கள்? சாலை ஆக்கிரமிப்பில் வீட்டை அகற்றணும் என்று சொன்னார்கள். சாலை ஆக்கிரமிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பல முறை வலியுறுத்தி இருந்தோம், மனு கொடுத்திருந்தோம். அனைத்து மனுவும் நிலுவையில் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கடந்த 23/4/2025 அன்று பெண்களை மானபங்கப்படுத்தி கைது செய்துவிட்டு என் ஒரு 5 குடும்பத்தில் உள்ளவர்களை சிறையில் அடைத்தார்கள். சிறையில் அடைத்து இருக்கிற பொருட்களை எல்லாம், யாரும் இல்லாத பொருட்களை எல்லாம் இந்த அரசு அதிகாரிகள் கொள்ளையடித்து சென்றார்கள். நாங்கள் என்ன சொன்னோம்? சாலை என்னவோ போக, மீதி இடம் அரசு புறம்போக்கு, கிராம தரிசு நிலம் மக்களுக்கான சொந்தம் என்று உயர் நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகள் இருக்கிறது, உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்புகளையும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது வீட்டை அகற்றினார்கள். இது சம்பந்தமாக நம்மளுடைய புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு நடைபெற்று வருகிறது. அப்படி இருக்கும்போது நேற்று கொம்மின் பஞ்சாயத்து அதிகாரிகள் அகற்றப்பட்ட இடத்தை எல்லாம் பூங்கா அமைக்க போறோம் என்று, ஏற்கனவே பூங்கா இருக்கிறது, குளம் ஏற்கனவே 70/2 குளம் கட்டப்பட்டுள்ளது, அதை பராமரிக்க துப்பு இல்லை. ஏற்கனவே இருக்கிற சிறுவர் பூங்காவை அதை பராமரிக்க துப்பு கிடையாது இந்த அரசு. இதையெல்லாம் செய்யாமல் குடியிருப்பு அகற்றிவிட்டு வழக்கு நிலுவையில் இருக்கும் போது இந்த அரசு பூங்கா அமைக்க போறோம். ஒரு அரசு எதற்கு இருக்கிறது? மக்களுக்கு சரியான முறையில நிர்வாகம் செய்வதற்கு தான், மக்களுடைய கருத்தை கட்டி செய்வதற்கு தான். இங்க இருக்கிறவரை எடுத்தும் போது சுடுகாட்டில் பட்டா கொடுக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு? 13 பேருக்கு. மீது 5 பேரும் நாங்கள் வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம். என்ன என்றால், சுடுகாட்டிலிருந்து 90 மீட்டருக்கு பட்டா கொடுக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தில் ஈஷாவுக்கு போட்ட வழக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. 90 மீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடாது என்று. அப்படி இருக்கும்போது இது மறுபடியும் ஒரு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டால், இப்போது வீடு கட்டி இருப்பவர்கள் மீண்டும் அவர் வீடுகளை அகற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 700க்கும் மேற்பட்ட சாலையில் பட்டா வழங்கப்பட்டுள்ளது. சாலையில் பட்டா வழங்கக்கூடாது என்று உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் தவறான முறையில் சித்தரித்து விட்டு அரசு புறம்போக்கு கிராம தரிசு நிலம் அந்த மக்கள் குடியிருப்பவர்கள் தான் சொந்தம் என்று பல வழக்குகளும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் தான் நாம் உரிமை கேட்க இப்பொழுது பூங்கா அமைப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது. அப்ப இந்த அரசு மக்களுக்கு சேவை செய்ய இருக்கிறதா, மக்களை அடியோடு அழிக்க இருப்பதா? மக்களை சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் ஐயா என்ஆர் ஐயாவிட்ட 53 முறை நான் சந்தித்து விளக்கி இருந்தோம். அதற்கு முன்பு